So hello guys, welcome back to my channel once again. I hope you guys are good and fine. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா டுவர்ஸ் டு அவனாசி ரோடு தான் போயிட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா அவனாசி பிரிட்ஜு கிட்ட ரீச் ஆயிருக்கேன். அது இல்லாமல் நேற்று வந்து செம்ம மழை காய்ஸ். பொள்ளாச்சி போன நேற்றோட ட்ரிப்பு வந்து பொள்ளாச்சி ட்ரிப் இருந்தது. ஆனால் செம்ம மழை காய்ஸ், வேறு லெவல் மழை. ஆனால் இன்றைக்கி இங்கே கோயம்புத்தூரில் சுத்தமாக மழை கிடையாது காய்ஸ். பொள்ளாச்சியில் வந்து ரொம்ப அதிகமாக மழை, ஆனால் கோயம்புத்தூரில் சுத்தமாக மழை கிடையாது. இப்போது நேற்று வந்து பொள்ளாச்சியில் போனேன், ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். என்னோடய லாஸ்ட் வீடியோ வந்து பொள்ளாச்சியோடது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா செம்ம மழை காய்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக மழை கிடையாது. கைஸ் இருக்கிறதுல எனக்கு டிஃப்ரெண்ட்டான டோல் வந்து நம்ம ஈரோடு போகிற வழியில் வரும். அதுதான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஏன்னா இந்த டோலெல்லாம் நார்மல் தான். டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறக்கு வந்து ஈரோடு போனல, அப்போ தான் டிஃப்ரெண்ட்டாக டோல் பார்த்தேன். நேராக வந்து அவனாசி ரீச் ஆகிடுவோம் காய்ஸ். நான் ஸ்டாப் காய்ஸ், அவனாசி போவோம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவனாசி பூண்டியில் இருக்கோம். அவனாசி பூண்டியில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து அடிக்கடிக்கு வர இடத்துல வந்து ஜூஸ் குடிப்பேன் கைஸ். எப்போவுமே அவனாசி வந்தால் ஜூஸ் குடிப்பேன். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜூஸில் எங்கே இருக்குன்னு காட்டுறேன். ஸோ எப்போவுமே நான் இங்கே வந்தால் கண்டிப்பாக ஜூஸ் குடிப்பேன். ரொம்ப சீப் ரேட்டில் ரொம்ப நல்லா இருக்கும் ஜூஸு, ஃப்ரூட் ஜூஸ் கைஸ். எப்போவுமே வந்தால் நான் ஜூஸ் குடிக்காமல் எல்லாம் போக மாட்டேன் காய்ஸ். நிறைய வாட்டி வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பட் நான் வந்து இன்னைக்கு லைவாக உங்களுக்கு லொக்கேஷன் காட்டிடுறேன். இந்த ரோட்டில் வருது. எப்போ பார்த்தாலும் வந்தால் இந்த இடத்துல வந்துடுவேன். ஒரு கார் பார்க்கிங் இருக்குல்ல காய்ஸ், கார் பார்க்கிங்க்கு கார் சர்வீஸ் காய்ஸ் இங்கே இருக்குது. நம்ம எடுத்துட்டோம் மேங்கோ ஜூஸு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறது நகாப்பழம் ஜூஸு காய்ஸ் வச்சுருக்கு. அண்ணா சொல்கிறாங்க அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு. சரி, அதுதான் செய்ய சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இது குடிப்போம் காய்ஸ், ஃபேவரட் காய்ஸ். செகண்ட் டம்ளரு காய்ஸ். நம்ம வந்து 2 டம்ளர் குடிச்சிட்டோம். அப்புறம் ஒரு டம்ளர் வந்து பார்சல் வாங்கிட்டோம் மேங்கோ ஜூஸு. ஸோ இந்த இடம் காய்ஸ் பார்த்துக்கோங்க, ரொம்ப சீப்பு அண்ட் பெஸ்ட்டு. நான் இப்போ 2 டம்ளர் குடிச்சிட்டேன், ஃபுல் ஆகிடுச்சு காய்ஸ். எனக்கு சாப்பாடு சாப்பிட வேண்டியதே தேவையில்லை, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுப்பாங்க காய்ஸ். டேஸ்ட்டு வேறு லெவல் காய்ஸ். மேங்கோ ஜூஸ்னால் டேஸ்ட்டு வேறு லெவல். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேங்கோ ஜூஸு. அதனால் அடிக்கடிக்கு நான் அதுதான் அதிகமாக குடிப்பேன். ஆனால் பப்பாளி ஜூஸு, முலாம்பழம் ஜூஸ் அதெல்லாம் உங்களுக்கு 10 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. மேங்கோ ஜூஸ் வந்து 20. பட்டு டேஸ்ட் வந்து பெஸ்ட்டு காய்ஸ், சீப் அண்ட் பெஸ்ட்டு. அது இல்லாமல் நல்லா ஃபுல்லாகிருச்சு வயிறு. நம்ம இப்போ டுவர்ஸ் டு அவனாசி போவோம் காய்ஸ். நேரம் நம்ம அவனாசி டு பெருமநல்லூர் போயிடலாம் காய்ஸ். ஸோ காய்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அவனாசியில் இருக்கோம். அவனாசி டு பெருமநல்லூர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரியே இருக்குது. ஐ திங்க் மழை வர போகுது. செம்மையாக வந்து மேலே ஃபுல்லாக வெதர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு காய்ஸ், ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு.
இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து மழை வர்ற மாதிரியே இருக்குது. நம்ம போகிற வழியே இதுதான், இந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கோம். ஃபுல்லாக மழை வர்ற மாதிரி இருக்குது. ஸோ ஐ திங்க் நம்ம வந்து முன்னாடி போக போக மழையில் நனைஞ்சிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வெதர் வந்து திடீர்னு சேஞ்ச் ஆகிருக்கு காய்ஸ். கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து இப்படி இல்லை காய்ஸ், கரெக்டாக தான் இருந்தது. ஆனால் இப்போது சேஞ்ச் ஆகிருக்குன்னா பார்த்துக்கோங்க காய்ஸ். திருப்பூரில் மழை வரப்போகுது. திருப்பூர் அவனாசி காய்ஸ், அவனாசியில் வந்து மழை வரப்போகுது. ஏன்னா வெதர் வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா செம்மையாக சேஞ்ச் ஆகி கிடக்குது. ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு காய்ஸ். மேலே இந்த பக்கம் மழை இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பக்கம் இருக்காது தெரியுது எனக்கு. ஓகே, நம்ம போக போக தான் தெரியும். பட் நம்ம வந்து இப்போ முன்னாடி போக போக தான் தெரியும் மழை வருமா இல்லையான்னு. ஆனால் காற்று ரொம்ப அதிகமாக அடிக்குது காய்ஸ். காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா காற்று வரும்போது எனக்கு வ்ளாகிங்கில் வந்து இப்போ கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த வாய்ஸ் வந்து கரெக்டாக வராது. பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து மழை வர்ற மாதிரி இருக்குது. அதே காற்று இந்த பக்கம் தள்ளும்போது இந்த சைடு தான் வரும். பட் இருந்தாலும் இந்த பக்கம் வருமா இல்லையான்னு தெரில. வரலாம், வராமலும் இருக்கலாம். எங்கே போனோம்? கலங்கரா? கலங்கர் இல்லை, நான் பெருமநல்லூர். இங்கே தான் இருக்கு. சரி, ஓகே ஓகே. ஸோ நம்ம தம்பி லிஃப்ட்டுக்கு கேட்டிருக்காங்க, லிஃப்ட்டுக்கு போவோம் காய்ஸ். ஐ திங்க் மழை வரும் காய்ஸ். நம்ம முன்னாடி போக போக மழை வராமல் இருந்தால் நல்லது. இந்த பக்கம் ஃபுல்லாக மழை வர்ற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே. நம்ம தம்பியை ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ காய்ஸ், நம்ம ஒரு பைக்கு வந்து முன்னாடி போயிருக்கு. அந்த பைக்கு பிடிக்குமா? ஏன்னா ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு அந்த பைக்கு. பட்டு பிடிச்சி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊத்துக்குழி பக்கம் வந்துட்டோம். நியர் டு ஊத்துக்குழி வந்திருக்கோம். நல்லா இருட் ஆகிடுச்சு காய்ஸ். அது இல்லாமல் நம்ம பைக்கில் வந்து பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ எனக்கு தோணுது ஸோ நம்ம முதல்ல போய் பெட்ரோல் அடிச்சிடலாம். ஏன்னா பெட்ரோல் இல்லாமல் அப்புறம் நடு ரோட்டில் நிற்க வேண்டியது வந்துடும். முதல்ல போய் பெட்ரோல் அடிச்சிடலாம் காய்ஸ். ஏன்னா இந்த சிம்பிள் எனக்கு மாதிரி வரனால தான் எனக்கு தெரியாது. இது சரியாக மாட்டேங்குது. இந்த மாதிரி சிம்பிள் வர்றதுனால எனக்கு ஸோ பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் அடிச்சிடல காய்ஸ் முதல்ல. நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு காய்ஸ். பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு ஆனாலும் இந்த மாதிரி தான் ஆகுது காய்ஸ். பாருங்கள் அந்த ஆப்ஷன் பாருங்கள், டான்ஸ் ஆடிட்டே இருக்கு. ஸோ ஃபுல் பண்ணக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி தான் இருக்குன்னா நம்ம என்ன ஃபுல் பண்ணுறது காய்ஸ்? ஃபுல் ஃபுல் ஆகலை. இன்னும் ஒரு 200 ருபீஸ்க்கு வந்து இன்னும் போட்டால் தான் ஃபுல் ஆகும். எஸ், 200 ரூபாய்க்கு இன்னும் ஆட் பண்ணால் தான் ஃபுல் ஆகும் காய்ஸ். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேங்க் காலியாக தான் இருக்கும். ஆனால் நான் எப்போவுமே டேங்க் ஃபுல் பண்ணுறது எப்போனா ஒரு பெட்ரோல் 2 பாயிண்ட் இல்லை 1 பாயிண்ட் இருக்கும்போது தான் ஃபில் பண்ணுவேன். சரி, இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து கொஞ்சம் அதிகமாக வண்டி ஓடிட்டு இருக்கு. இப்போ நேற்று ஒரு 280 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு 120 கிலோமீட்டர் ஓட்டி ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னாலும் பெட்ரோல் பிடிக்கும். ஸோ காய்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ் ரீச் ஆகிட்டோம். ஸோ
இப்போ ரேஸ் கோர்ஸ் ரீச் ஆகிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம வந்து வீடியோ லாங்காக இருந்தனால நான் இன்னும் கொஞ்சம் வீடியோவில் ரெக்கார்டிங் பண்ணலை. பாதி வீடியோ வந்து திருப்பூரோட தான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப பெருசாக ஆகிடுச்சு வீடியோ. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக இங்கே வந்து தான் திரும்பி ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எண்டு பண்ணோன்னு திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எண்டிங் பண்ணவே இல்லை. ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இன்னைக்கோட வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க. சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் another video. Till that, bye bye, have a good day, safe ride. Boom.